லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். வணக்கம். செய்திச் சுருக்கம். சட்டசபையில் சாஃப்ட் அறிக்கையில் அதிரடி, உதயநிதியை வெளுத்த விஜய். முதல்வர் விஜய் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் விமர்சனங்களுக்கு பதிலளித்து வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சட்டசபையில் அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தோம். விவாதம் நடந்தது. அரசை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசினார்கள். வாக்கெடுப்பில் நாம் வெற்றி பெற்றோம். சபையில் நாம் எதையும் ஒழிக்கவில்லை, மறைக்கவில்லை. அனைத்தையும் உலகமே பார்த்தது. தாவேக பெரும்பான்மைக்கான ஆதரவை பெறவில்லை என்ற பழைய புளித்துப்போன வாதத்தை உதயநிதி வழக்கம்போல் அவரது பாணியில் கூறினார். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவுக்கு எப்போதும் யதார்த்தம் புரியவே போவதில்லை. நடந்து முடிந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட தாவேகவுக்கு கிடைத்த ஓட்டு 34.92%. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவுக்கு மட்டும் கிடைத்த ஓட்டு 24.19% மட்டுமே. திமுக தனிக்கட்சியாக பெற்ற ஓட்டு 1,19,29,144 மட்டுமே. ஆனால் தாவேக தனித்து நின்று பெற்ற ஓட்டு 1,72,26,209. திமுகவை விட 52,97,065 ஓட்டுகள் அதிகம் பெற்றுள்ளோம். தாவேகவை 3,21,00,000 பேர் தேர்தலில் நிராகரித்திருப்பதாக சொல்லும் திமுகவுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். திமுகவை 3,68,00,000 மக்கள் நிராகரித்திருக்கின்றனர். இப்படி தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுக 35% மக்கள் ஆதரவு பெற்ற கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுகிறது. மக்கள் மீது கடன் சுமையை வைத்துவிட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்று திமுக வாய்வித்தை காட்டுகிறது. ஆனால் நம்மை பார்த்து ஆட்சி நடத்த ஆதரவை கடன் பெற்றதாக கூறியுள்ளது. இதை என்னவென்று சொல்வது? மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தாவேக உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விசிக முதலான கட்சிகள் ஆதரித்தன. திமுக அதையும் ஏளனமாக பேசியிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைத்துவிடவே கூடாதென திமுக செய்த வேலைகளால் அதன் டீசென்ட் வெர்ஷன் அம்பலமான கதை நாடெங்கும் உலவுவதை மக்களின் பார்வைக்கே விட்டுவிடுகிறோம். தேர்தலில் தாவேகவின் வெற்றி வீச்சு எப்படி இருந்தது என்பதை உதயநிதி கொளத்தூர் தொகுதியில் பார்த்தும் புரிந்து கொள்ளவில்லை. அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போட்ட திமுக அமைச்சர்கள் 15 பேரின் தோல்வியை பார்த்தும் கூடவா புரிந்து கொள்ளவில்லை? இயல்பு நிலை புரியாமல் இப்படியே தொடர்ந்தால் மக்களே இனிவரும் காலங்களில் திமுகவுக்கு இன்னும் நன்றாக ஆழமாக உணர்த்தி புரிய வைப்பர். மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றி புகழ் பெறப்போகும் மக்கள் அரசை புஷ்பா பட அரசு என்று திமுக ஏளனம் பேசியிருக்கிறது. மக்கள் தந்த தோல்வியால் கண்களிலும் காதுகளிலும் வாயிலும் மூக்கிலும் பொறாமையால் திமுக புகை கக்குவதாகத்தான் மக்கள் பேசிக் கொள்கின்றனர். தோல்வியில் மூழ்கி திணறிக் கொண்டிருக்கும் திமுக தாவேக மீது சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும். அதை பற்றி நாம் கண்டுகொள்ளவே போவதில்லை. எப்போதும் மக்கள் நலன் சார்ந்த செயல்களிலும் திட்டங்களிலும் தான் ஈடுபடப் போகிறோம். மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில்தான் அரசு உறுதியாக இருக்கப் போகிறது. அதை பார்த்து திமுக ஆற்றாமையில் அலறப்போவது உறுதி என்று விஜய் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்க, முதல்வர் விஜய் கடிதம். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் அவர் கூறியுள்ளதாவது: வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடந்து முடிந்த நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை ரத்து செய்துள்ளது. நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்தே தமிழக அரசு அதனை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. நீட் அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவாக கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகள் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். MBBS, BDS மற்றும் ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். தாவேக அரசுக்கு ஆதரவளித்த 26 பேரின் பதவிகள் பறிப்பு. பழனிசாமி அதிரடி நடவடிக்கை. சட்டசபையில் இன்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக SP வேலுமணி, CV சண்முகம், C விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவைச் சேர்ந்த 25 MLA-க்கள் ஓட்டு போட்டனர். தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அதிமுக MLA-க்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் கட்சி பொறுப்பை பறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, CV சண்முகம், காமராஜ், C விஜயபாஸ்கர், KP அன்பழகன், இசக்கி சுப்பையா, KC வீரமணி, MR விஜயபாஸ்கர், பாலகிருஷ்ண ரெட்டி, அருண்மொழி தேவன், சுகுமாரி உள்ளிட்டோர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் கட்சி பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர்.
மேலும் சி வி சண்முகம் தரப்புக்கு ஆதரவாக உள்ள முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், பெஞ்சமின், ஜக்கையன், MC சம்பத் உள்ளிட்டோரின் பதவிகளும் பறிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து 26 பேரை நீக்கிய பழனிசாமி அந்த இடங்களுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்துள்ளார். IAS அதிகாரிகள் மாற்றம், லிஸ்ட் போட்டு தூக்கும் அரசு. கடந்த திமுக ஆட்சியில் சர்வ அதிகாரம் படைத்தவர் என்று வர்ணிக்கப்பட்ட IAS அதிகாரியான உதயச்சந்திரன் நேற்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். புதிய பணியிடம் என்னவென்று அறிவிக்கப்படாமல் காத்திருப்போர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் உதயச்சந்திரன் தொழில் முதலீட்டு மேலாண் கழக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சுகாதாரத்துறை செயலாளராக தரேஸ் அகமது நியமிக்கப்பட்டுள்ளார். சமூக நலத்துறை செயலாளராக மரியம் பல்லவி பல்தேவ் நியமிக்கப்பட்டுள்ளார். கால்நடைத்துறை செயலாளராக அனுஜார்ஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நிர்வாக இயக்குநராக குமார் ஜெயந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் தேர்தல் கமிஷன் நியமித்த உளவுத்துறை IG அவினாஷ்குமார் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக வடக்கு மண்டல IG-யாக இருந்த அஸ்ரா கார்க் புதிய உளவுத்துறை IG-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். டர்ட்டி பாலிடிக்ஸ், விஜய் மீது ஸ்டாலின் கடும் தாக்கு. தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144. தமிழக சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக வெற்றி பெற்றது. தனது முதல்வர் பதவியை விஜய் தக்க வைத்துக் கொண்டார். அதிமுக 2 துண்டாக உடைந்து நிற்கும் நிலையில் அதில் ஒரு தரப்பினர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தனர். இது தொடர்பாக விஜயை கடுமையாக விளாசியுள்ளார் ஸ்டாலின். அவரது அறிக்கை: தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமையவோ தொடரவோ திராவிட முன்னேற்றக் கழகம் தடையாக இருக்காது என்ற எனது நிலைப்பாட்டுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி கட்சி MLA-க்கள் பிரேமலதா, ஜவாஹிருல்லா, தமிமுன் அன்சாரி, நித்யானந்தம் ஆகியோரும் வெளிநடப்பு செய்துள்ளனர். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அவர்களின் நிலைப்பாட்டையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சி அமைய வழிவகுத்த அனைவரின் நம்பிக்கையையும் சிதைக்கும் வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் இறங்கியுள்ளது. அதற்கு ஆளுங்கட்சியின் கடந்த 3 நாட்களின் செயல்பாடுகளும் அதற்கு எங்கள் கூட்டணி கட்சியினர் கொடுத்த அறிக்கைகளுமே சாட்சி. கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி செய்து அவர்களின் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியுள்ளனர். உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா ஃபினிஷிங் எப்படி இருக்கும்? இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி MLA-க்களை தூக்குற சக்தியா என்று தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்த மக்களே வருந்தி பேசும் நிலை உருவாகியிருக்கிறது. முதல்வர் அவர்களே, உங்கள் செயல்பாடுகளை மக்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றனர். பிளவுபட்ட அதிமுக MLA-க்களுக்கு நீங்க என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து தன் கொள்கையில் உறுதியாக இருந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிப்பு, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2026-27 ஆண்டுக்கான பல்வேறு கரீஃப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மொத்தம் 14 வகையான பயிர்கள் மற்றும் தானியங்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நெல், பருத்தி, கம்பு, மக்காச்சோளம், ராகி, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, நிலக்கடலை, சூரியகாந்தி எண்ணெய் வித்துக்கள், சோயாபீன் உள்ளிட்ட 14 வகையான பயிர்கள் இதில் அடங்கும். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 72 ரூபாய் உயர்த்தப்பட்டு 2441 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. துவரம் பருப்பின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 450 ரூபாய் உயர்த்தப்பட்டு 8450 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. உளுத்தம் பருப்பு குவிண்டாலுக்கு 400 ரூபாய் உயர்த்தப்பட்டு 82,200 ரூபாயாகவும், நிலக்கடலை 254 ரூபாய் உயர்த்தப்பட்டு ஒரு குவிண்டால் 7,517 ரூபாயாகவும், பருத்தி 557 ரூபாய் உயர்த்தப்பட்டு ஒரு குவிண்டால் 8,267 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: நெல் உட்பட 14 வகை பயிர்கள் மற்றும் தானியங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்தும்
விவசாயிகள் நலனை முன்னிறுத்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ள பிரதமர் மோடிக்கு தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இந்த அறிவிப்பு தமிழகத்தில் உள்ள பல ஆயிரக்கணக்கான சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு அவர்களுக்கு சிறந்த வருமானத்தையும் உறுதி செய்யும். தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதியாக ஒரு குவிண்டால் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 3500 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறி முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்துள்ளார். விரைவில் தமிழக அரசு சார்பாக வழங்கப்படும் ஊக்கத்தொகையை உயர்த்தி 3500 ரூபாயாக விவசாயிகளுக்கு விரைவில் வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நேற்று அறிவிப்பு இன்று வாபஸ். முதல்வர் விஜய்க்கு முதல் சறுக்கல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தனிப்பட்ட ஜோதிடராகவும் கட்சியின் செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றுபவர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். பிரபல ஜோதிடரான இவரின் அறிவுரைப்படிதான் அரசியலில் தாவேக தலைவர் விஜய் பல்வேறு முடிவுகளை எடுத்ததாக கூறப்படுகிறது. ஜோதிடர் ஒருவரை அரசு அதிகாரியாக நியமிக்கலாமா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நேற்று கண்டன அறிக்கை வெளியிட்டது. இன்றைய சட்டசபை கூட்டத்தில் நடந்த நம்பிக்கை தீர்மானத்தின் போது தேமுதிக, விசிக உட்பட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் ரத்தன் பண்டிட் பணி நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். முதல்வருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அதை அரசு நிர்வாகத்திற்குள் கொண்டுவரக்கூடாது. அவர் தனிப்பட்ட முறையில் பண்டிட்டை ஆலோசகராக வைத்துக் கொள்ளலாம். அரசு அதிகாரியாக நியமித்தது தவறு என கூறினர். இதையடுத்து சட்டசபை கூட்டம் முடிந்த கையோடு ரத்தன் பண்டிட் பணி நியமனத்தை ரத்து செய்வதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. தமிழக அரசின் இந்த செயல் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களுக்கு காது கொடுக்கும் முதல்வராக விஜய் செயல்படுவதாக ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் முதல்வர் விஜய் தான் எடுத்த முடிவில் பின்வாங்கிவிட்டார். அதனால் தான் முதல் நாள் மாலை வெளியிட்ட அறிவிப்பை மறுநாள் மதியமே அரசு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இது தாவேக அரசுக்கு முதல் சறுக்கலாக பார்க்கப்படுகிறது எனவும் சிலர் விமர்சித்துள்ளனர்.